ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள், விடியலை தேடுவோம். சுவிசேஷத்திலே 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது அதில் முதலாவது பகுதியான வாக்குரைக்கப்பட்டபடி தேவன் மனிதனாக கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் என்பதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்கார்னேஷன், தேவன் மனிதனாக வெளிப்பட்டார். ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் வாசித்து ஆரம்பிக்கிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தேவன் மனிதனானார். வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ். இன்னும் எபிரேயரில் படிக்கும் பொழுது, எனக்காக ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீர். ஏன் தேவன் மனிதனாக வர வேண்டும்? தேவனாகவே இருந்து இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாதா? தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? ஏன் மனிதனாக வர வேண்டும்? இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? 2 காரியங்களே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தேவனாகவே இருந்து இந்த பிரச்சனை தீர்க்க முடியாதா அப்படின்னா இப்படி சொல்லலாம். என்னுடைய உணர்வுகள், மனிதனாக இருக்கக்கூடிய என்னுடைய உணர்வுகள் அவருக்கு எப்படி புரியும்? இன்னும் சொல்ல போனால் எப்படி சொல்லுவோம், அவர் என்னையா, அவர் கடவுள், அவருக்கு எங்கே தெரியும் நான் படுற பாடு? மனிதனாக வந்தால் அவர் சொல்ல முடியும்ல, உன்னுடைய பாடு எனக்கு தெரியும். அல்லது இப்படி சொல்லலாம், இயேசு மாம்சத்தில் வாழ்ந்த காலத்தில் நமக்கு தாகம் எடுத்தது போல அவருக்கும் தாகம் எடுத்தது. நமக்கு களைப்பு உண்டாகிறது போல அவருக்கும் களைப்பு உண்டாயிடுச்சு. நாம் கண்ணீர் விட்டது போல அவரும் கண்ணீர் விட்ட காரியங்களை பார்க்கிறோம். நாம் ஓய்வு எடுக்கிறது போல அவரும் ஓய்வு எடுக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு பசி உண்டானது போல அவருக்கும் பசி உண்டாகிறதை பார்க்கிறோம். அப்போ என்ன, மனிதனாக வரும் பொழுது மனிதனாக இந்த பிரச்சனைகளை அவர் உங்களைப் போல என்னைப் போல இந்த உலகத்திலே வந்து நீங்களும் நானும் சந்திக்கிற அதே பிரச்சனையை எதிர்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இது முதலாவது காரியம். 2வது, தேவன் மனிதனானார். என்ன பெரிய விஷயம்? C.S. லூயிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேத வல்லுனர், ஒரு திங்கர் இப்படி சொல்கிறார். அவர் சொல்லுகிற ஓமையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் குடியிருக்கிற பகுதியில் உங்கள் ஏரியாவில் நிறைய நாய் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இந்த நாய்கள் எல்லாம் நைட் ஆனால் பயங்கரமாக குறைச்சி சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கண்டே தெரியல. உங்கள் தூக்கம் கெட்டு போகுது, வேலைக்கு போயிட்டு களைப்பாக வந்தால் இந்த நாய் பிரச்சனைனால தூங்க முடியல. மனுஷன் பிரச்சனைனா போய் சொல்லிடலாம். இப்போ இந்த நாய்கிட்ட எப்படி போய் சொல்கிறது? உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களாம் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. யாராவது ஒருத்தர், கற்பனையாக சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் இந்த நாய்கிட்ட போயிட்டு, எப்பா நீங்கள் பேசாமல் பகலில் சண்டை போடுங்க, சத்தம் போடுங்க, நைட்டு வந்து சத்தம் போடாதீங்க, எங்களால் தூங்க முடியல, எங்கள் களைப்பு எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், அவனை ஒருத்தர் சொன்னார், சார் நாய்க்கு நாம் சொல்கிறது எப்படி சார் புரியும்? அதுக்கு நம்ம நாயாத்தான் ஆகணும் அப்படின்ன உடனே அவர் சொன்னாராமா, சரி யாருக்காவது நாயாக மாறி, நம்மளுடைய நலனுக்காக நாயாக மாறி இந்த நாய்கிட்ட போய் நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் யாராவது செய்வாங்களா? ஏன்னா நாம் ஹியூமன் பீயிங்ஸ், அது அனிமல் பீயிங்ஸ். ஒரு மனித இனம் விலங்கு இனமாக மாறுவதற்கு ஒத்துக்கொள்ளாது. அப்போ கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்ப்போம். அவர் காட் பீயிங், அவர் தேவ இனம் மனித இனமாக, அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஒரு மனுஷன் நாயா மாறினானா எப்படியோ அதே மாதிரி தான் தேவன் மனிதனா மாறினார். எதற்காக? உங்களை என்னையும் மீட்டெடுப்பதற்காக. ஒன்று, உங்களுடைய தேவை, உங்களுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்காக அவர் மனிதனானார். அஃப்கோர்ஸ் அவருக்கு எல்லாம் புரியும். ஆனால் நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் கடவுள் அங்கேருந்து சொல்லிட்டீங்க, நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். நம்மை போல பாடுபட்டு நம்மை போல சோதிக்கப்படும்படி அவர் மனிதனாக இறங்கி வந்தார். நம்மளுடைய வேதனைகளை, நம்மளுடைய பாடுகளை நன்கு புரியக்கூடிய ஒரே ஒரு நபர் தேவன் மாத்திரமே. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு தெரியும். 2வது, அவர் நம்முடைய பிரச்சனையை மாற்றுவதற்கு தன்னுடைய சாயலை, மகிமையை துறந்து, யாருக்காக? மனுஷனுக்காக. நாய்க்காக நீங்கள் நாயாக மாறுவீங்களா சார்?
ஆனால் ஒரு மனுஷனுக்காக அவர் தேவன் மனுஷனாக மாறினார், நம்மை புரிந்து கொள்வதற்காக. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஒரு ஓமானத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு பாரசீக மன்னன் இரவு நேரத்தில் உலா போவது உண்டு, மாறு வேஷத்தில். தன்னை ராஜாவாக இல்லாமல் மாறு வேஷத்தில் உலா போவது உண்டு. அவன் உலா போகிற நேரத்தில் கூட மிகவும் நலிந்த மக்கள் அல்லது மிகவும் கஷ்டப்படக்கூடிய மக்கள், இன்னும் சொல்லப்போனால் அருவருக்கத்தக்க சூழ்நிலையில் தங்கியிருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற பகுதியில் அவன் விசிட் பண்ணுவது உண்டு. அப்படி அவன் ரெகுலராக விசிட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பிச்சைக்காரன் அவருக்கு நண்பன் ஆனார். அவர் போகும்பொழுது வரும்பொழுதெல்லாம் அவரோட கூட உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பது வழக்கம். இவருக்கு ராஜா என்று தெரியாமலே இந்த பிச்சைக்காரன் அவரை தன்னோடு தங்க வைத்து தான் பல வீட்டில் இருந்து பிச்சை எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை அவருக்கும் சாப்பிட கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரனோடு பிச்சைக்காரனாக தினமும் இரவு முழுக்க வாழ்ந்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் இந்த ராஜா தன்னுடைய ராஜ வஸ்திரத்தோடு அவரை காண வந்தார். உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் தருகிறேன். அப்போதான் அந்த பிச்சைக்காரனுக்கு புரிந்தது, தான் தினமும் உரையாடி கொண்டிருந்தவர், தான் தினமும் உணவருந்தி கொண்டிருந்த ஒரு நபர் ஒரு சாதாரண பிச்சைக்காரன் அல்ல, அவர் இந்த தேசத்தையே ஆளக்கூடிய ஒரு ராஜா என்று தெரிந்த உடனேயே அந்த பிச்சைக்காரனுடைய பதில் இவ்வாறாக இருந்தது. ராஜா, நீங்கள் நான் வந்த இடத்திற்கு நீங்கள் வந்தீர்கள், அரண்மனையிலிருந்து நான் இருந்த இடத்திற்கு நீங்கள் இறங்கி வந்தீர்கள். நீங்கள் அரண்மனை சாப்பாடை விட்டுவிட்டு நான் சாப்பிட்டு கொண்டிருந்த இந்த மலிவான கேவலமான இந்த சாப்பாடை நீங்கள் வந்து என்னோட கூட உட்கார்ந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க. எனக்கு வேறு எந்த பரிசு பொருளும் வேண்டாம், எனக்கு நீங்கள் என்னோடு கூட இருந்ததே போதும். அல்லது என்னுடைய மிகப்பெரிய கிஃப்ட் யாருன்னா நீங்கள் தான் அந்த கிஃப்ட். அந்த ராஜா கேட்டார், உனக்கு என்ன வேணும் கேள் என்று தருகிறேன் என்று சொல்லி. அதற்கு அவனுடைய பதில், எனக்கு எந்த பொருளும் வேண்டாம், நீங்கள் என்னோடு வந்து இருந்த நீங்களே என்னுடைய மிகப்பெரிய பரிசு என்று சொன்னான். உங்களுக்காக எனக்காக அந்த விண்ணுலக ராஜா நாம் வாழக்கூடிய பாவம் நிறைந்த இந்த அருவருப்பான இந்த உலகத்தில், விழுந்து போன இந்த உலகத்தில் அந்த உன்னதமான பரலோகத்தை விட்டு உங்களுக்காக எனக்காக அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து அவர் நமக்காக பாடுபட்டு நமக்காக மரித்து நம்மையே மீட்டெடுத்தார். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அவரை பார்த்து ராஜா எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்குறமே தவிர, ராஜா எனக்கு நீங்கள் போதும் அப்படின்னு சொல்கிற மனப்பக்குவம் அந்த பிச்சைக்காரனுக்கு இருந்த அந்த மனப்பக்குவம் ஏனோ இன்று திருச்சபைக்கு இல்லாமற் போய்விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய கிரியைகளை காண்பித்தார், மோசேக்கோ தமது வழிகளை காண்பித்தார். நாம் இன்னைக்கு இந்த தேவனுடைய கரங்களை பார்க்கிறோமா, இல்லை தேவனுடைய முகத்தை பார்க்கிறோமா? மோசே சொன்னா, எனக்கு இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வேணுமா, இல்லை இந்த வனாந்தரம் வேணுமான்னா ரெண்டு மேட்ரு இல்லை சார், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதான் எனக்கு வேணும். தேவன் இல்லாத பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் வேண்டாம், தேவனோடு இருக்கக்கூடிய வனாந்தரமே எனக்கு போதுமானது என்று சொன்னான். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நமக்கு ராஜா வேணுமா, ராஜா கொடுக்கிற பரிசு பொருள் வேணுமா? யோசிப்போம், செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக தன்னையே நீர் தந்தீர் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி உள்ளவர்களாக தன்னையே தந்த உமக்கு எங்களையே தருவதற்கு நீர் கிருபை செய்யும். தந்தேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கள் மனதை நீர் பக்குவப்படுத்தும். எங்கள் உலக தேவைகளுக்காக உம்முடைய கரத்தையே பார்த்து கொண்டிராமல் உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்முடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவரே அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். கரத்தின் கிரியைகளையே தேடிக்கொண்டிராமல் உமது வழிகளை நீர் எங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கொள்கைகளை வழிமுறைகளை கற்றுக்கொள்ள எங்கள் வழிகளை விட்டு உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.